Hi everyone. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வீடியோ. இது வரைக்கும் 14 வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15th வீடியோ. ஓகே, ஸோ அந்த 14 வீடியோஸோடைய லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். அண்ட் இந்த ஆஸ் யூஷுவல் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான பேசேஜ் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் இந்த பேசேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ் கீழே இருக்குது. இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே டன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சென்டென்ஸில் இந்த வாக்கியங்களில் எங்கெல்லாம் ஆக இருக்குது, ஓகே, ஸோ எந்த இடத்துல ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு பதற்றமாக இருக்குது, பயமாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, அந்த ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அது if it is present situation we had to use am or is or am is or இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டை பொறுத்து. அடுத்தது எங்கெல்லாம் பாஸ்ட் சிச்சுவேஷன் வருதோ அந்த இடத்துலலாம் வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். எந்த இடத்துலலாம் இந்த சென்டென்ஸ் இந்த வாக்கியங்கள்லாம் எங்கே சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் எம்பாரஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல அப்போதுல இருந்து அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல சின்ஸ் தென் யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல பாஸ்ட் டு ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்திருக்கும், அந்த விஷயம் நடந்ததுனால அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் அந்த கனெக்ஷன் வந்து இருக்குது, இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹேவ் ஆர் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் பாஸ்ட் டு ப்ரெசென்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த விஷயத்தில் இருந்து நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன்னு ப்ரெசென்ட் வரைக்கும் அதை கனெக்ட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றதுனால தான் நான் இங்கே பாஸ்ட் டு ப்ரெசென்ட்னு போட்டிருக்கேன். அது ப்ரெசென்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்றனால தான் நம்ம அந்த இடத்துல ஹேவ் ஆர் ஹேஸ் போட்டு பீன் யூஸ் பண்ணுறோம். ஓகே டன். ஸோ இப்போது இந்த சென்டென்ஸை இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள். மீட்டிங்கில் பேச எனக்கு பயமாக இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு மீட்டிங்கில் பேச பயமாக இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிராமர் மிஸ்டேக் வந்து மீட்டிங்கில் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த இன்சிடென்ட்லேருந்து எனக்கு இப்போ வந்து மீட்டிங்கில் மேனேஜர் முன்னாடி பேச எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த சின்ன கான்வர்சேஷனை வந்து மற்றவங்க கூட உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து கன்வே பண்ணுறீங்க, அதாவது எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அப்போது இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து மீட்டிங்கில் பேச எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற இடத்துல அந்த பயமாக இருக்கிறது அப்படின்னு இருக்குது. அப்போது ஆக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆம், ஈஸ், ஆர் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ பயமாக இருக்குது அப்படின்றபோது இல்லை எனக்கு அப்படின்றதுனால நம்ம சப்ஜெக்ட் எடுத்த உடனே ஐ யூஸ் பண்ணியாச்சு. ஐ வந்துச்சு அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆம், ஈஸ், ஆர் இது மூலம் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக உங்களால் முடிஞ்சால் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். ஐக்கு பக்கத்தில் நாம் என்ன யூஸ் பண்ணணும்? ஆம், ஈஸ், ஆரில் ஆம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ எம் இருக்குது, எனக்கு இருக்குது, என்ன இருக்குது? பயமாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ எம் அஃப்ரைடு. ஓகே, ஐ எம் அஃப்ரைட். அஃப்ரைடோடைய அஃப்ரைட்னா தமிழில் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ எம் அஃப்ரைட், எனக்கு பயமாக இருக்குது, ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பயமாக இருக்குது? மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு. ஓகே, ஸோ பேசுவதற்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, எதற்கு? பேசுவதற்கு. அப்போது டு டாக். ஓகே, ஸோ ஐ எம் அஃப்ரைட் டு டாக். என்ன? எங்கே? மீட்டிங்கில். அப்போ ஐ எம் அஃப்ரைட் டு டாக் இன் த மீட்டிங். ஐம் அஃப்ரைட் டு டாக் இன் த மீட்டிங் அப்படின்னா மீட்டிங்கில் பேச எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே நான் பயமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் அஃப்ரைடுக்கு பதிலாக ஐ ஃபீல் அஃப்ரைட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஒரு முறை நான் ஒரு கிராமர் மிஸ்டேக் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு முறை அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஒன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ், ஒரு தடவை அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ், ஒன் டைம் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் ஒரு கிராமர் மிஸ்டேக் செய்து விட்டேன். நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. நான் செய்து விட்டேன் அப்படின்ற போது இது என்னென்னா பாஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த இடத்துல பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஒரு கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் இதை வந்து மேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேக்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா மேட். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஐ மேட், நான் செஞ்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ஒரு கிராமர் மிஸ்டேக். அந்த ஒரு அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ மேட் அ கிராமர் மிஸ்டேக். ஐ மேட் அ
கிராமர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஒரு கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், எல்லோரும் என்ன பார்த்தாங்க. ஸோ இந்த நான் கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ எல்லோரும் இதில் சப்ஜெக்டே என்ன அப்படின்னா எல்லோரும் அப்படின்றதான் சப்ஜெக்ட். ஸோ அப்போது எல்லோரும் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், எவ்ரி ஒன். ஓகே, எவ்ரி ஒன் என்னையே பார்த்தாங்க. இதில் செயல் என்ன, பார்த்தாங்க. அப்போ பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லுக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பார்த்தார்கள் அப்படின்றது வேர்ப் செகண்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணோம், ஏன்னா அது பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, அப்போ நம்ம வேர்ப் செகண்ட் ஃபார்ம் வந்து என்னது, லுக்குடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, லுக்குடு. எவ்ரி ஒன் லுக்குடு, யாரை பார்த்தாங்க, என்னையே பார்த்தாங்க. அப்போது எவ்ரி ஒன் லுக் அட் மீ. ஓகே, எவ்ரி ஒன் லுக் அட் மீ, எல்லாரும் என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் மிகவும் சங்கட்டமாக உணர்ந்தேன், நான் ரொம்ப சங்கட்டமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த நான் அப்படின்றதுக்கு சப்ஜெக்ட் நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு. நான் இதில் செயல் என்ன, உணர்ந்தேன். அப்போது இது என்னது, இதே உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபீலுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, ஃபெல்ட். ஸோ அப்போது ஐ ஃபெல்ட், நான் உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன், சங்கட்டமாக உணர்ந்தேன். ஓகே, ஸோ அப்போ சங்கட்டமாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்டு. ஓகே, ஐ ஃபீல் எம்பாரஸ்ட். எம்பாரஸ்ட் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம சங்கட்டமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போது அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஐ ஃபீல் எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்ட். அடுத்தது, நான் மிகவும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மிகவும் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நான் மிகவும் சங்கடமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஃபெல்ட் வெரி எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அப்போதிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போதிலிருந்து அப்படின்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் தென் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சின்ஸ் தென். அப்போதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், நம்ம மேனேஜர் முன்பு ஆங்கிலத்தில் பேச பதற்றமாக இருக்கிறது. ஸோ அப்போலேருந்து எனக்கு நம்ம மேனேஜர் முன்னாடி ஆங்கிலத்தில் பேசவே எனக்கு பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த சென்டென்ஸை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யார் சொல்கிறா, இப்போ நான் சொல்கிறேன், அப்போலேருந்து எனக்கு மேனேஜர்கிட்ட பேசவே பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இதில் என்ன செயலை செய்கிறது, யாரை பற்றி பேசப்படுது, என்னை பற்றி பேசப்படுது. அப்போ சப்ஜெக்ட் நம்ம என்ன தான் எடுத்துக்கணும், ஐ. ஓகே, சின்ஸ் தென் ஐ. அடுத்து, பதற்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகி வருது அப்படின்னு நான் சொன்னேன். ஹேவ் ஆர் ஹேஸ் போட்டு பீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல சின்ஸ் தென், அப்போல இருந்து, பாஸ்டில் அந்த சுச்சுவேஷனில் இருந்து அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த இடத்துல ஹேவ் ஆர் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணுவோமா, ஹேஸ் யூஸ் பண்ணுவோமா, ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன். ஓகே, ஐ ஹாவ் பீன். ஸோ அப்போ எனக்கு பதற்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஐ ஹாவ் பீன், பதற்றத்துக்கு இங்கிலீஷில் நிறைய வேர்டு இருக்குது. ஓகே, ஆன்ஷியஸ்ன்னு சொல்லலாம், நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நர்வஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹாவ் பீன் நர்வஸ். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம், ஐ ஹாவ் பீன் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதே இந்த இடத்துல பதற்றமாக உள்ளது அப்படின்றதுக்கு பதிலாக தயக்கமாக உள்ளது அப்படின்னு சொன்னால் ஹெசிடேட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம், ஐ ஹாவ் பீன் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம், ஐ ஹாவ் பீன் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ எனக்கு எனக்கு நான் மேனேஜர் முன்பு ஆங்கிலத்தில் பேச பதற்றமாக உள்ளது. ஸோ ஐ ஹாவ் பீன் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதற்றமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஆங்கிலத்தில் பேச. ஓகே, அப்போது டு டாக். ஓகே, டு டாக் இன் இங்கிலீஷ். டு டாக் இன் இங்கிலீஷ் எங்கே, நம் மேனேஜர் முன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது இதோட முடிஞ்சது. ஸோ இப்போ ஒருக்க ரீட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்கள். மீட்டிங்கில் பேச எனக்கு பயமாக இருக்குது. ஐ எம் அஃப்ரைட் டு டாக் இன் த மீட்டிங். ஒரு முறை நான் ஒரு கிராமர் மிஸ்டேக் செய்து விட்டேன். ஒன்ஸ் ஐ மேட் அ கிராமர் மிஸ்டேக். எல்லோரும் என்னை பார்த்தாங்க. எவ்ரி ஒன் லுக்ட் அட் மீ.
நான் மிகவும் சங்கடமாக உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட் வெரி எம்பாரஸ்டு. அப்போதிலிருந்து சின்ஸ் தென் நம் மேனேஜர் முன்பு ஆங்கிலத்தில் பேச பதற்றமாக உள்ளது. சின்ஸ் தென் ஐ ஹாவ் பீன் நர்வஸ் டு டாக் இன் இங்கிலீஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் மேனேஜர். ஸோ ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.